நாடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை. குறிப்பாக முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை KPM எனப்படும் கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது. எனவே பணி நியமன தரப்பான பொது சேவை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர தரப்புகளான பொது சேவைத்துறை, நிதி அமைச்சு ஆகியவற்றுடன் KPM வியூக ஒத்துழைப்பு மேற்கொண்டு வருகிறது என அமைச்சர் ஃபலீனா சீடே கூறினார். தகுதி பெற்ற மேலும் ஏராளமானோர் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட ஏதுவாக பல வழிமுறைகளுக்கு இணக்கம் காணப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் குறுகிய கால தீர்வாக முக்கிய பாடங்கள் வாரியாக ஆசிரியர் நியமனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்களில் தகுதியானவர்களுக்கும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு விரிவுபடுத்தப்படுவதாக அவர் கூறினார். கல்வித்துறையில் பட்டம் பெறாத பட்டதாரிகளை COS எனும் சேவை ஒப்பந்த முறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். மக்களவையில் பேரா பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் V. சிவகுமார் கேட்ட கேள்விக்கு ஃபலீனா பதிலளித்தார். கல்வி அமைச்சு இவ்வாண்டு நாடு முழுவதும் ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 13,749 புதிய ஆசிரியர்களை வேலைக்கமர்த்தியுள்ளது. செப்டம்பர் 30 வரைக்குமான நிலவரப்படி ஆசிரியர்களின் பணியமர்வு 4,16,260 பேர் அல்லது 96.18% உள்ளதாகவும் அவர் கூறினார்.